பீகார் தேர்தலோட வெற்றி என்பதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா, அதிகாரத்தில் இருப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அது பிஜேபி வெற்றி பெறுகிறது என்பது தவறான பார்வை. யார் அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க அதிகாரத்துல இருக்க என்டிஏ ஜெயிக்குதுன்னா, இங்க அதிகாரத்துல இருக்க திமுக கூட்டணி ஜெயிக்குது. அங்க எதிர்க்கட்சி பலவீனமா இருந்ததா? அங்க வந்து எதிர்க்கட்சி இப்ப பலவீனமா மாறி இருக்குது. ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த 10,000 ரூபாவை குறைச்சு மதிப்பிடாதீங்க. 10,000 ரூபாய் மட்டுமா காரணம்ன்றீங்க. 10,000 ரூபாய் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சராசரி வருமானம், மாத வருமானம் இந்தியால எல்லா மாநிலங்கள்லயும் எவ்வளவுன்னா 26,000 ரூபாய். பீகார்ல எவ்வளவு தெரியுமா? 5,000 ரூபாய். சொல்லனா வறுமையில இருக்கக்கூடிய மாநிலம். அவங்களுக்கு 10,000ன்றது லட்சம் மாதிரி. மிகப்பெரிய அமௌண்ட் சார். மிகப்பெரிய அமௌண்ட். மாத வருமானம், சராசரி மாத வருமானம் இந்திய மாநிலங்களோட சராசரி மாத வருமானம் ஒரு குடும்பம் 26,000. பீகாரோட வருமானம் 5,000. அங்க 10,000 ரூபாய் போட்டிருக்கான். ரொம்ப படிச்சவங்களே கூட அந்த 10,000 எல்லாம் ஜெயிக்கலன்றாங்க. ரொம்ப தவறான பார்வை. அந்த வெற்றிக்கு 10,000 ரூபாய் மாபெரும் பங்களிப்பு செய்திருக்கிறது. பீகார்ல மாத வருமானம் 5,000 ரூபாய் இருக்கக்கூடிய மாநிலத்துல 10,000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு வங்கி கணக்குக்கு வருதுன்னா, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தான் தெரியும். ஆகவே பீகார் உதாரணம் என்று நாம் சொல்லும் பொழுது, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியின் வெற்றி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை பிஜேபி XYZ என்று பார்க்க வேண்டும். இதை நான் இப்படி கேட்கிறேன். இப்ப ஆளும் தரப்பின் வெற்றிய ஒரு உதாரணமா எடுக்கிறாங்க. அதே மாதிரி தோல்வியின் நிலை எப்படி பாக்குறீங்க? அங்க எதிர்கட்சி எப்படி இருக்கு? அதே பிழை, அதே நிலை தமிழ்நாட்டிலும் இருக்கா? இது அடுத்து வரும் காலங்கள்ல வந்து அங்க விஜய் ஃபேக்டர் ஒண்ணு மாதிரி, அங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரி இங்க விஜய் ஃபேக்டர். பட் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன்னா, இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு. அலைன்ஸ் ரொம்ப சாலிடா அங்க வந்து ஒரு எல்லா ஜாதியும் ஒன்று சேர்த்த மாதிரி இங்க எல்லா கட்சியையும், குட்டி குட்டி கட்சிகள், சாதி அமைப்புகள் எல்லாம் ஸ்டாலின் ஒன்று சேர்த்தாருன்னா, பிளஸ் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நலத்திட்ட உதவி. இப்ப நான் சொன்னல, அவங்க 10,000 ரூபாய் கொடுத்தாம இவங்க 10,000 ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை குறை சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது. 10,000 கோடி தானே மாநில அரசு நினைச்சா 10,000 கோடி திரட்ட முடியும். அதை இன்னொன்னு அவங்களாவது வந்து நீ 2 லட்சம் கோடிக்கான முன் பணம், இது அப்படிலாம் இல்லை, நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்க திரும்ப கொடுக்குறோம்.